சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுமையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் நாமம் என்ன என்பேன் தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் நாமம் என்ன என்பேன் இறை என்பேன் இறை என்பேன் நீங்காத நிறைவென்பேன் நாமம் என்ன என்பேன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா சோதரிக்கிறோம் ஆண்டு 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகள் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் எங்கள் மத்தியில் இழந்தது இப்படி பிரசன்னமாக இருக்கிறபடினால் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம் ஆராதனையை இழந்திருக்கிறேன் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டவர்களோடு பேசு அடியே நம்முடைய சிலுவை நடந்துக்குள்ளே மறைந்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கொட்டைகளை வைத்து பாதுகாத்துக்கொள் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென். செய்திக்காரமாக பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடனும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இயேசுவின் நாமம் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். நாமம் என்று சொல்லும் பொழுது பெயர் தெரிந்திருக்கிறது நமக்கு. அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்திலே இதே வசனத்திலே சொல்லப்படுகிறது வானோர் பூதலத்தும் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தார். இயேசுவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றால் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும் முழங்கால் யாவும் அவருடைய நாமத்திலே முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு நாமம் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 4:12 உலகத்திலே மனிதர்களுக்கிடையே இயேசு நாமம் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லப்படுகிறது. 4:12 அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமென். வானத்தின் கீழெங்கும் மனிதர்களே அவருடைய நாமமே அல்லாமல் வேறெந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்றால் அவருடைய அர்த்தம் அவருடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் அப்ப இயேசுவின் நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாமத்தை விசுவாசித்தால் பெரிய பெரிய காரியங்களை சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும் என்று பாடுகிறார்கள் அல்லவா? அதே போல
நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களுக்குள்ளே இயேசு வந்தால் ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த நாமம், அது அதிசயமான நாமம், அது அற்புதங்களை செய்கிற நாமம். பாருங்கள், பக்தர்கள் பாடலை அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். இப்படியாக இயேசுவின் நாமத்தை குறித்து பக்தர்கள் தங்களுள்ள, அதாவது பாடல்களே மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை, அதாவது இயேசுவின் நாமத்தை கொண்டு அதாவது நடப்பித்த வரலாறுகளை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இயேசுவின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது என்று ஆதி திருச்சபையிலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் மறைகிறது. எனவே முதலாவது இந்த வசனத்தை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசித்தோம் அல்லவா, மனிதருக்குள்ளே அதாவது நாம் ரட்சிக்கப்படும்படி என்று சொல்லப்படுகிறது. அப்ப எல்லாம் முக்கியமான, எல்லாவற்றிலும் மேலானது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ரட்சிப்பு இலவசம், ஆனால் மலிவானது அல்ல. காரணம், இயேசு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப இயேசுவின் நாமத்திலே தான் ரட்சிப்பு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒருவர் இயேசுவை அறிந்து கொள்ள, நாங்கள் இயேசுவை கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவரை வழி நடத்தும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரத்திலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை துதித்து பாடி ஜெபம் பண்ண பொழுது அங்கே அவர்கள் கட்டுக்கள் உடைந்து என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அந்த இடத்திலே கேட்கின்றார்கள், அப்போஸ்தலரை பார்த்து, அதாவது நாங்கள் ஆண்டவர் மாறே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது சொல்லப்படுகிறது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தை நாங்கள் விசுவசிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிப்பு அடைய முடிகிறது. எனவே நாங்கள் ஜனங்களை இயேசுவை நடத்தும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அவர்கள் விசுவசித்து தங்களுடைய சொந்த நாவினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேதத்தை நாங்கள் பார்த்தோம். பிலிப்பியரிலே முழங்கால் இயேசு நாமத்திலே முடங்கும், நாங்கள் யாவும் இயேசுவை கர்த்தர் அறிக்கை பண்ணும். அப்ப நான் என்னுடைய சொந்த நாவிலே இயேசுவே ஆண்டவர் என்று ஒரு மனிதன் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த விசுவாசத்தை நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. பெரிய கஷ்டம் இல்லை. ரட்சிப்பு நமக்கு தூரமாக இருக்கிறது நாங்கள் சொல்ல முடியாது. எங்களிடத்தில் ஒருவர் பார்த்து கேட்டார், சிஸ்டர் பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? எங்களுக்கு அதுக்கு பதில் யாரோட நாய் சொல்ல கூடியதாக இருப்போம். ஒன்று யாரோட நாய். அப்ப ஆம் அல்லது இல்லை. அப்ப நாங்கள் ஏன் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாங்கள் இயேசுவை இதயத்திலே விசுவாசித்தாலும் நாவினால் நாங்கள் அறிக்கை செய்ய அதாவது தயங்குகிறோம். எனவே இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். பாருங்கள், இயேசுவே ஆண்டவர் என்று அங்கே இன்றைக்கு எத்தனையோ, அதாவது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் அங்கே விடுதலை அளிக்கும் பொழுது அவர்களை அறியாமலே அவருடைய நாவினாலே அறிக்கை செய்கிற காரியம் என்றால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதை, அதாவது ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தை சரணடைவதையும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதையும்
எங்களுடைய கண்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாரெல்லாம் அப்படி அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது, அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் இந்த குழந்தையை போல அதை கேட்டு செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை நாங்கள் எங்களுடைய கண்களாலே கண்டிருக்கோம். நீங்களும் அப்படி கண்டிருக்க முடியும். ஒருவரை இயேசுக்கே நடத்தும் பொழுது அங்கே கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் அந்த ஜெபத்தை சொல்லி இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவர்கள் உள்ளதே சொல்வார்கள். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறது, எனக்கு ஒரு சமாதானம் கிடைத்திருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அது அனுபவம் மூலமாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய காரியம். எனவே நான் ரோமர்கள் அந்த வசனம் சொல்கிற தெளிவாக 10வது அதிகாரம் 9-10 வாசியுங்கள். ரோமர்கள் 10வது அதிகாரம் 9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தார், அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் மூலம்தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று நாங்கள் விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்பதை நாங்கள் எங்களுடைய நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம், விசுவசித்து அறிக்கை செய்தால் போதும் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசு நாமத்திலே ரட்சிப்பு. அடுத்தது பாவத்திலிருந்து விடுதலை. பாவம், அதாவது பாவம் கொடியது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே பெரிய பெரிய கொடிய நோய்களை விட பெரிய கொடூரமானது பாவம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும். அதற்கு இயேசு தன்னுடைய வாயாலே சொல்லியிருக்கிறார், குமாரன் விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8வது அதிகாரம் 34-36 வரை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இயேசு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அவர் விடுதலையாக்க வேண்டும் ஒரு மனிதனை. அப்பொழுதுதான் மெய்யான விடுதலை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் அதாவது பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறத நாங்கள் காணுகிறோம். அவர்களுக்கு விடுதலை பெற முடியவில்லை. பலவிதமான அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இன்றைக்கு அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் சாத்தான் மூலமாக வந்தது. அதாவது உலக இச்சைகள் எல்லாம் சாத்தான் மூலமாக தூண்டப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு மனிதர்கள் அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப கண்களினால் ஒன்றை பார்க்கும் பொழுது அதன் மூலமாக இச்சை வந்து பிறகு பாவம் செய்ய தூண்டுகிறது. இது பிசாசின் கிரியை. வேதம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்ற. பிசாசின் கிரியையிலே முக்கியமானது என்ன? மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறது தான் அவனுடைய பிரதான கிரியை. அதை அழிக்கும்படியாக இயேசு வந்தார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். அப்ப அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப நமக்குள்ளே அதாவது அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்தவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்தது என்ற ஒரு நிச்சயம், அது இயேசுவின் நாமத்திலே தான் நமக்கு கிடைத்தது என்று யோவான் சொல்கிறார். 1 யோவான் 2:12 வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் எங்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைச்சது. அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சது, விடுதலை கிடைச்சது எல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான். அந்த அதே அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தையும் சிஸ்டம் வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். கிருபாதார பலி அப்படின்னு சொன்னால், சிலுவையிலே அவர் கிருபாதார பலியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எனவே அவர் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பிதாவின் வலது பார்சத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல,
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை. அப்ப யோவான் சொல்கிறார், பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று தொடர்ந்த நிருபங்கள் எழுதுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப பாவ மன்னிப்பை கொடுக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு. எனவே இயேசு நாமத்திலே எங்களுக்கு ரட்சிப்பு, அதிலே பாவ மன்னிப்பு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக பாவம், அடுத்தது இயேசு சிலுவையிலே ஏசாயாவிலே என்ன சொல்லப்படுகிறது? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம். அப்ப இயேசுவின் தழும்புகளினாலே எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. எனவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை, சுகம் அல்லது தெய்வீக சுகம், நோயிலிருந்து நோய்கள் தீரும் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இயேசுவின் நாமத்தில். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தினூடாக நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 வசனம் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்கள், இதிலே ஒரு சம்பவம் என்ன? நான் முதல் வாசிக்கிறேன், முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். எவ்வளியாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்திலே பிச்சை கேட்கும்படி நாடுகளும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றான். அவன் அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுதுதான் பேதுரு யோவான் சொல்கிறார்கள், அப்பொழுது பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லையே. அப்படி சொல்ல வேண்டி வருகிறது. அவன் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தபடினால் பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு. ஒன்று, எங்களுக்கு வெள்ளி பணப்பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம். அதைத்தான் இங்கே நாங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவனிடத்திலே அவனுக்கு கொடுக்கும்படி அவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை, ஆனால் அவரிடத்திலே ஒன்று இருந்தது, இயேசுவின் நாமம். அவர்கள் சொல்றார், நிரந்தரமான ஒரு காரியத்தை, அதாவது தேவாலயத்துக்கு வெளியே இருந்தவர் பிறகு சுகம் பெற்று எப்படி சொல்லுகிறான், துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ளே போகின்றான். அப்ப இன்றைக்கு தேவாலயத்துக்கு வெளியே ஜனங்கள் இந்த அலங்கார வாசலண்டை உட்கார்ந்து இருக்கிறப்போ தான் உட்கார்ந்து இருக்கார்கள். அப்ப இன்றைக்கு இந்த எல்லாரும் அவர்களுக்கு வழக்கம் போல பிச்சை போட்டுத்தான் போனார்களே தவிர யாரும் அவர்களை தேவாலயத்துக்கு கூட்டவில்லை. ஆனால் இங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு யோவானும் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இயேசு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ எழுந்து நட என்று சொல்லி அங்கே அவனை நடக்க பண்ணின பிறகு அவன் தேவனை துதித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக நீங்கள் பார்த்தால் அங்கே அவர்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் உருவானது. அதன் நிமித்தம் அந்த அற்புதம் நடந்த பிறகு அந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் அங்கே பல பல தொல்லைகளை அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இயேசு நாமத்தில் இன்றைக்கு சுகமாய் நிற்கின்றான் என்று தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கும் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ பேர் விடுதலை அடைந்திருக்கின்றார்கள். ஆபத்து வேளையிலே இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எத்தனையோ பேர் இயேசு நாமத்தை சொன்ன பொழுது ஆண்டவர்களை காப்பாற்றி இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது வியாதியிலிருந்து இன்றைக்கும் விடுதலை கிடைக்கின்றது. எனவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அது அதிகாரம் உள்ள நாமம், வல்லமுள்ள நாமம், இயேசு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு எங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் முக்கியமல்ல, இயேசு நாமம் இருந்தால் போதும். நாங்கள் இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை இயேசு நாமத்திலே நாங்கள் செய்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். அதற்கு தேவையான ஒன்று எங்களுக்கு விசுவாசம். விசுவாசம் இல்லாட்டிக்கும் ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்கள் விசுவாசத்திலே இருந்து இயேசு நாமத்தை கொண்டு காரியங்களை நடப்பிக்கலாம்.
நோய்கள் தீரும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது பேய்கள் ஓடும் என்றும் வேதம் சொல்கிறது. மார்க்கு 16, 17, 18 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்கள், விசுவாசம் அது மேல் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப அன்றைக்கும் இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களும் அந்த பிசாசுகளை அவர்கள் இயேசு நாமத்தை சொன்ன பொழுது ஓடினது. இன்றைக்கும் நாங்கள் இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடுகிறது. ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே லூக்காவிலே நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் லூக்கா 10வது அதிகாரம் 17-19 வரை வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த பெரிய வல்லமையா இருந்தாலும் சரி, பெரிய வல்லமை சின்ன வல்லமை, இந்த பிசாசு போகாது அப்படின்னு எல்லாம் பல மந்திரவாதிகள் சொல்லுவார்கள். என்ன, ஒவ்வொரு விதமான இது மந்திர சக்திகளை திரட்டுவதற்கு இவ்வளவு ரேட் கொடுத்தால்தான் திரட்ட முடியும் அப்படின்லாம். அப்ப இங்கே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று. எனவே ஆண்டவர் அதோடு கூட சொல்லியிருக்கார், ஆயிலும் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக தான் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் அதாவது அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதாவது பேய்களை ஓட்டுவதற்கு. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசுவின் நாமத்திலே அங்கே வியாதிகளுக்காக வியாதியில் இருந்த ஒருவரை பார்த்து நாங்கள் அவர்களுக்காக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். யாருக்காவது வியாதி இருந்தால், அடுத்தது யாருக்காவது எங்களுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, இங்கே நாங்கள் அந்த ஊழியக்காரன் யோசிக்க முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து நாங்களே சொல்லலாம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை பரிசுத்தம் காணப்படாவிட்டால் சாத்தான் குற்றம் காட்டுவார், அதுவும் நாங்கள் அறிந்திருக்கோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து அதிகாரத்தை எடுத்து நாங்கள் செயல்படுத்தும் பொழுது எல்லா விதமான கிரிகளுக்கும் அவர்களுக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான காரியம் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லலாம், எங்களுக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தும் பொழுது தேவன் அதாவது அதற்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். அப்ப தேவ பிரசன்னம் அதாவது சபை கூடி வருதல் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சபை கூடி வரைக்கும் பொழுது நாங்கள் என்னத்துக்கு இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்றால் இயேசுவின் நாமத்திலே கூடி வந்திருக்கின்றோம். மத்தேயு 18:20 வாசிப்போம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்ப இயேசுவின் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் காணும் கூடினால் அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். தேவன் அந்த இடத்திலே இருக்கிறார். இப்ப இயேசு தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்ப தேவன் அதாவது அவருடைய நாமத்திலே கூடும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். அப்ப தேவ பிரசன்னம் நம்மளுக்கு கிடைக்கிறது இயேசுவின் நாமத்திலே கூடி வரும் பொழுது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி சபை கூடி வந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஜெபங்களை எடுக்கிறோம். அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே தான் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்றால் யோவான் 14வது அதிகாரத்திலே இயேசு சொல்லி இருக்கிறார். வாசித்து பாருங்கள் 13:14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதனால்தான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அதாவது பரலோக பிதாவென்று ஆரம்பித்த இறுதியிலே நாங்கள் எப்படி முடிக்கிறோம் என்றால்
இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று நாங்கள் ஜெபத்தை முடிக்கிறது காரணம் என்ன? இயேசு சொல்லி இருக்கிறபடினால் என் நாமத்தினாலே நீங்கள் இவைகளை கேட்டாலும் நான் தருவேன். அப்ப நாங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்திலே பரலோக பிதா அவர் பிள்ளைகளுக்கு இயேசு சொல்லியிருக்கிறார், அப்பத்தை மனிதன் கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா, பொல்லாத மனிதர்களே நல்லவர்களை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே நாங்கள் இயேசுவை, அதாவது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறார். அது தனியே நாங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று சொல்லப்படுவது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்ப ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்களிலே எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நன்றி சொல்ல எங்களுக்கு நன்மைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் நன்றி சொல்லப்பட வேண்டும். எபேசியர் 5:20 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதாவது எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்று பக்தன் பாடுகிறார். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி. அப்ப எங்களுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி, தீமை நடந்தாலும் நன்றி. தீமையை தேவன் எங்களுக்கு கொண்டு வருகிறவர் இல்லை, அனுமதிக்கிறார். அது நன்மைக்கு எதுவாகவே. எனவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இருந்த இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதுக்கு தெசலோனிக்கேயரிலே வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்ப நாங்கள் ஸ்தோத்திரம் செய்யப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இருந்த இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பிரியமானவர்கள், எனவே அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவரை நாங்கள் விசுவசிப்பதன் நிமித்தமாக இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். இந்த பாடு நிந்தையிலும் எங்களுக்கு அது பாக்கியம் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அது ஒரு பாக்கியம். நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் தான் சொல்லப்படுகிறார். அப்ப பாருங்கள், நாங்கள் மலை பிரசங்கத்திலே ஆவியில் எழுதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர், அதாவது நிந்தையிலும் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள் வரும் என்றால் அவைகளை நாங்கள் சகித்து வாழும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. இயேசு அதாவது நிந்தையினால் சூழப்பட்டிருந்தார். அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை நிந்தித்தார்கள். எனவே அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருடைய அடிச்சுவடுகளை மாதிரியாய் பின்பற்றும்படியாய் அவர் நமக்கு வைத்திருக்கின்றார். எனவே பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14-16 வரை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின், ஏனென்றால் தேவன் அவர் மகிமையின் ஆவியினால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார். அவர் அதாவது அவர் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், எங்களாலே அவர் மகிமைப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனவே நாங்கள் அந்நிய காரியங்களை செய்து அதனாலே பாடல்கள் என்று சொல்லக்கூடாது. மாறாக இயேசுவை பின்பற்றுவதாக எங்களுக்கு உண்மையாக நிந்தைகள், பாடுகள் தருமாக இருந்தால் 16 வசனம் சொல்றது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால், கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால்.
வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் உலகத்திலே இயேசுவுக்காக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தில் நான் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்திலான பாவ மன்னிப்பு, இயேசுவின் நாமத்திலான நோய்கள் குணமாகும், இயேசுவின் நாமத்திலே பேய்கள் ஓடும். இயேசுவின் நாமத்திலே கூடி வரும் பொழுது தேவ சமூகத்தை நாங்கள் உணர்கிறோம். கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது நன்மைகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் பெறுகிறது. நிந்தைகள் பாடுகள் இருக்கிறது இயேசுவை விசுவசித்து அவருக்காக வாழ்வதன் நிமித்தம். ஆனால் அதிலே பாக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் வெட்கப்படாதிருந்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலான இந்த இயேசுவின் நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த நாமத்திலே எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக அந்த நாமத்தினுடைய வல்லமை உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்க நாங்கள் தயங்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அணுதின வாழ்க்கையிலே எங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வரும் பொழுது எப்பொழுதும் யாரும் எங்களோடு கூட இருக்க முடியாது. நாங்கள் தனிமையில் இருக்கிற நேரத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடலாம். அவர் எங்களுக்கு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட முடியும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் நிந்தைகளை, அவமானங்களை சகித்து வாழும் பொழுது, அதாவது பாடுகள் நாங்கள் சகிக்கும் பொழுது அவருடைய பரமனின் வருகையை நாங்கள் கூட செல்லலாம். அவரோடு கூட நாங்கள் பாடி மகிழலாம். எனவே அதி சீக்கிரத்திலே நீங்கி விடுவதான இந்த லேசான உபத்திரவங்கள் அதிகமான கனமகிமை உண்டாக்கப் போகிறது. எனவே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை தந்தருள தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, 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 வல்லமை நாமமே, சுகந்தந்த நாமமே, விடுவித்த நாமமே, ஜெயந்தந்த நாமமே. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? இயேசு, 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 இயேசு. ஷாரோனின் புஷ்பமே, ஒளி வீசும் தாரகை, ஆலோசனை கர்த்தா, வல்லமையின் தேவனே, சாரோனின் புஷ்பமே, ஒளி வீசும் தாரகை, ஒளி வீசும் தாரகை, ஆலோசனை கர்த்தா, வல்லமையின் தேவனே, இயேசு, 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 இயேசு. இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே பிசாசு அகன்று போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படி எல்லா நாமத்துக்கும் மேலான சகல அதிகாரங்களை உடைய நாமத்தை உடைய இயேசுவின் நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தைரியமாய் தேவ சன்னிதானத்திலே நாங்கள் நின்று கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்கிறோம். அவர் சொன்னார், 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே எங்கே கூடுகிறோ அங்கே நான் இருப்பேன் என்று. தேவன் எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று.
எனவே இந்த நாளிலே எதை கேட்க விரும்புகிறீர்கள்? இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன் என்று நான் சொல்லவில்லை, இயேசு தான் சொல்லியிருக்கிறார். எனவே அவரிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவர். நிச்சயமாக அவர் வந்து பொய்யுரையாதவனாக இருக்கின்றார். எனவே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்திலே கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பத்தை இந்த நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்திலே அது அருளப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகம் அதற்கு கட்டளை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்ற வசனத்தின்படி நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முழங்கால்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே முடங்கும் என்றபடியாகவே இந்த பட்டணத்திலே இருக்கிற ஆண்டவரே மக்களுடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்திலே முடங்கள். இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும். எல்லா நாமத்தின் மேலான நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உடைய நாமத்திலே விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே. பாவ மன்னிப்பு உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக, உம்மண்டை ஓடி வருவார்களாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஆவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இறுதியாக தேவனை துதித்து நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நன்றி என்று சொல்லி தேவன் நமக்கு நாமத்தை கொடுத்துக்கிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 ஏசையா, பிறவியிலே உடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். பிறவியிலே உடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். குதித்தான் குதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான். குதித்தான் குதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான். இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். லெகியோனோடி வந்தான் இயேசுவே என்றழைத்தான். லெகியோனோடி வந்தான் இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். பத்தினை கூப்பிட்டான் இயேசுவே இறங்கும் என்றான். பத்தினை கூப்பிட்டான் இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான். பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். மனிதர் மீட்படைய வேறொரு நாமம் இல்லை. மனிதர் மீட்படைய வேறொரு நாமம் இல்லை. வானத்தின் கீழையும்
பூமியின் மேலெங்கும் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிடும். இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிடும். முழங்கால் யாவும் முழங்குவே நாமத்தில். முழங்கால் யாவும் முழங்குவே நாமத்தில். இயேசு என்னும் நாமம் என்று நமது நாமம். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 ஏசையா. அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நம்ம கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தினாலே எல்லாம் நடக்கும் என்று சொல்லி பாடணும். அப்படியாக விசுவாசிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவருடைய நாமம் கற்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனது நாட்களில் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்கள். விசுவாசத்தோடு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய நாமம் நம்முடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோடு இந்த நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதோடு ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நாமத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க. கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கர்த்தரை ஆராய்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளையோடும் கூட இந்த ஆண்டவரை வழிநடத்த போற கைகோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும்படி நீங்க சமாதானம் நடந்து வரும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் தற்போது மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகங்களின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.